Welcome all. In this video, we are going to see about the novel Gulliver's Travel. It was written by Jonathan Swift. He was born on 30th November 1667 and died on 19th of October 1745. He was an Anglo-Irish satirist, author, essayist, political pamphleteer, poet, and also a cleric. He had some pen names: Isaac Bickerstaff, M.P. Draper, and Lemuel Gulliver. Here are some works. A Tale of a Tub was published in 1704, An Argument Against Abolishing Christianity, Gulliver's Travel, A Modest Proposal. And Gulliver's Travel, and it was otherwise called as Travels into Severe Remote Nations of the World. ஏன்னா நிறைய இடத்துக்கு போயிருப்பாங்க voyageல இது ஷிப்ல. ஸோ அதனால அந்த நேம். First published in 1726 and it is a satirical work. It was divided into 4 parts. The first part வந்து a voyage to Lilliput. Lilliputனா குட்டி குட்டி மனுஷங்க இருப்பாங்க. அப்புறம் voyage to Bobingdang and voyage to Laputa, Guldalberg and அடுத்தல ஒரு voyage போறாங்க. அப்படியே ஒவ்வொரு voyageம் ஒரு 4 பார்ட்ஸா கொடுத்துருக்காங்க. கலிவர்ஸ் டிராவல்ங்கிறது ஃபர்ஸ்ட் பர்சன் நரேட்டிவ்ல இருக்கு. அந்த கலிவரே நமக்கு நரேட் பண்ற மாதிரி இருக்கு. அப்புறம் இது வந்து நமக்கு அந்த பாயிண்ட்லயே ப்ரொட்டகானிஸ்டா இருக்குது. நமக்கு லெமுவேல் கலிவர் தான் ப்ரொட்டகானிஸ்டாவே இருக்காரு. அண்ட் நெக்ஸ்ட் வந்து அவர் வந்து அவங்க கலிவரோட ஃபாதர் வந்து ஒரு சின்ன எஸ்டேட் வச்சிருக்காங்க. அது வந்து எங்க இருக்குன்னா நார்திங்ஹாம்ஷயர்ல இருக்கு. 5 sons இருக்காங்க. அதுல கலிவர் தான் 3rd son. இவர் வந்து கேம்பிரிட்ஜ்ல டீனேஜரா இருக்கும்போது படிச்சுட்டு இருந்திருக்காரு. அவனோட ஃபேமிலி வந்து ரொம்ப புவரா இருந்தனால அவங்களால கண்டினியூ பண்ண வைக்க முடியாதனால லண்டனுக்கு ஒரு சர்ஜனுக்கு அசிஸ்டண்டா சென்ட் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க அப்ரண்டைஸ் அங்க இருக்கும் போதே யூனிவர்சிட்டியில லேடன் அப்படிங்கிற ஒரு யூனிவர்சிட்டியில ஒரு டச் யூனிவர்சிட்டியில மெடிக்கல் ஸ்கூல்ல படிச்சிருக்காரு. அதாவது சர்ஜனா படிச்சிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து மேத்தமெட்டிக்ஸும் படிச்சிருக்காரு, நேவிகேஷனும் படிச்சிருக்காரு. நேவிகேஷன் அந்த ஷிப்ல போகும்போது அந்த டைரக்ஷனை லீட் பண்றதுக்கு, அந்த டைரக்ஷன் எல்லாம் பார்த்து ரூட்டை செட் பண்றதுக்கு ஷிப் வாயேஜ் போறவங்களுக்கு அதை படிச்சுப்பாங்க. ஸோ இவர் வந்து ஒரு சர்ஜனா படிச்சனால அவருக்கு வந்து ஒரு ஷிப்ல வாயேஜ் போக அப்படி பிடிச்சிருக்கு. ஸோ ஒரு சர்ஜனா ஒரு ஷிப்ல ஜாயின் பண்ணியிருப்பாரு. அந்த ஷிப்ல வந்து அந்த ஷிப்போட நேம் வந்து ஸ்வேலோ. அந்த ஸ்வேலோவில் 3 years சர்ஜனா இருப்பார், அதாவது டாக்டரா இருக்கிறார். அதுக்கப்புறம் இந்த 3 years ஜேர்னி முடிச்ச பிறகு அவர் லண்டன்ல செட்டில் ஆகுறாரு. அதாவது ஒரு டாக்டரா செட்டில் ஆகி அங்க ஒரு லேடி மேரி பர்ட்டனை மேரேஜ் பண்ணிக்கிறாரு. அப்புறம் வந்து இவர் வந்து திரும்ப அதுக்கப்புறம் ஒரு 6 years வந்து சி வாயேஜ் போகணும்னு அந்த ஷிப்ல சர்ஜனா ஜாயின் பண்ணி 6 years போயிருக்காரு. அதுக்கப்புறம் இவர் வந்து வீட்டுக்கு வந்து நம்ம இங்கேயே இருக்கலாம் அப்படின்னு டிசைட் பண்ணிருக்காரு. பட் அன்பார்ச்சுனேட்லி ஹி காட் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த ஒரு அதான் அவரோட லாஸ்ட் ஜாப் அந்த ஷிப்ல. ஆன்டிலோப்புங்க ஒரு ஷிப்ல சர்ஜனுக்கு வேலை கிடைச்சிருக்கு. அந்த ஆன்டிலோப் வந்து வச்சிருக்கிறது யாருன்னா ஈஸ்ட் இண்டீஸ் கம்பெனி தான் வச்சிருக்காங்க, அதாவது அவங்க வச்சிருக்காங்க. ஸோ இந்த ஆன்டிலோப் ஷிப்ல போகும்போது ஒரு பெரிய புயல் வந்து மாட்டிக்கிறாங்க. அதுல வந்து இவங்க வந்து 12 crew members வந்து இறந்துடுறாங்க கண்ணு முன்னாடியே. ஆனா 6 crew members இருக்காங்க, அந்த வேலை பார்ப்பாங்கல்ல 6 crew members இன்க்ளூடிங் கலிவரோட தான் 6. இவங்க ஒரு சின்ன போட்ல ஏறி எஸ்கேப் ஆகலான்னு பாக்குறாங்க. அதே மாதிரி ஒரு போட்ல ஏறுறாங்க. ஆனா அந்த போட்ல ஏறும்போது திரும்பியும் புயல்னால அது கவுந்துருது. ஆனா வந்து கலிவர் வந்து மத்த எக்ஸ்ட்ரா இருந்த கொஞ்சம் பேரு கூட கான்டாக்டை இழந்துடுறாரு அந்த புயல்னால. ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு டைரக்ஷனுக்கு போயிடுறாங்க. இதுல கலிவர் வந்து யாரையுமே பார்க்கல. ஆனா இவர் நல்லா ஸ்விம் பண்ண தெரிஞ்சனால ஸ்விம் பண்ணி ஒரு கரைக்கு வந்து ஒதுங்கிடுவாரு. அங்க அப்படியே ஸ்விம் பண்ண டயர்ட்ல அப்படி படுத்து தூங்கிடுவாரு. அப்புறம் அவர் எழுப்பி பார்த்தா இவருக்கு கை, காலு, முடி எல்லாம் ஒவ்வொரு இடத்துக்கு இழுத்துட்டு இருக்கும். அப்ப என்னன்னு பார்த்தா குட்டி குட்டி த்ரெட்டை வச்சு கட்டி வச்சிருப்பாங்க. யாரு கட்டி வச்சிருப்பாங்கன்னா இவர் ஒரு சேர்ந்த லேண்ட் தான் லில்லிபுட். அந்த குட்டி குட்டி பீப்புள்ஸ் வந்து இவருக்கு முடி எல்லாம் பிடிச்சி காலு கை எல்லாம் இவர் வந்து ஒரு ஏலியன் மாதிரி ஒரு டிஃப்ரெண்ட் கேரக்டர் கிரீச்சர்ல ஸோ எல்லாம் பிடிச்சி கட்டி வச்சிருப்பாங்க. இவர் வந்து சன்னை பார்க்கலாம்னு நினைப்பாரு. ஆனா வந்து என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு நினைப்பாரு. பட் பார்க்க முடியாது. ஏன்னா சன் அவருக்கு கண்ணுக்கு நேரம் லைட் அடிச்சுட்டு இருக்கும். அதனால அந்த கண்ணு கூசத்தினால பார்த்துருக்க மாட்டாரு. அடுத்த உள்ள பார்ட்டை நம்ம இன்னும் கொஞ்சம் இருக்குது. அது வந்து அடுத்த பார்ட்ல நான் எக்ஸ்பிளைன் பண்றேன்.